ஹலோ guys, இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா பேக் டு கிராணி சாப்டர் 2 ஆக்ட் 1 ஆல்ரெடி முடிச்சுப்போம். அதுக்கு செம பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனாலே வெறிக்கொண்டு விளாண்டு ஆக்ட் 2 இப்போ முடிக்க போகிறோம். அப்புறம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கழுத்து கருவி பிச்சில் எடுக்குது ஜூஸ்ன்னு நினைக்கிறேன். அது கனவா இவனுக்கு வருது. அது பார்த்துருச்சுங்க கனவுல. எல்லாமே கனவு. முழிச்சு பார்க்குறான். நம்ம ஆக்ட் 1 எடுத்த பொருள்லாம் அப்படியே இருக்குங்க. இப்போ ஆக்ட் 2 முடிக்க போகிறோம். நம்ம முடிக்க முடியுமா என்னன்னு தெரியல. இது இந்த கம்ப்யூட்டர் அது பக்கத்தில் உள்ள எதுவுமே நம்ம எடுக்கவில்லை. பிரிட்ஜி இருக்குது பார்த்தீங்களா? நம்ம பிரிட்ஜில் எதுவுமே இல்லைங்க. என்னங்க இது நியாயமா கேளுங்க. சரி, இப்போ என்ன டாஸ்க்குன்னா அதுக்கு முன்னாடி தெரியல. இருங்க, என்னென்ன டாஸ்க்குன்னு பார்ப்போம். இரு உள்ளே போய் பார்ப்போம். இப்போ புரிஞ்சிடுச்சுங்க. இந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணி நம்ம உள்ள ஜூஸ் எல்லாம் திருட போகிறோம். ஆல்ரெடி நம்ம தான் வச்சுருக்கோம். தமிழர் பொருள் திருவிழா போகிறோம். திருட அங்கே நம்ம எப்போதுமே பின்னாடி வழி தான் போகணும். பின்னாடி வழி போனால் மாற்றிப்போம். ஓப்பன் தான் விளக்கு OFG மக்களே வருது. இங்கே வந்தால் நம்மளுக்கு ஹேமர் அதாவது கோடாதி கிடைச்சிடும். அதை வச்சு இங்கே ஒரு பொட்டி இருக்கும், அதை உடச்சிருங்க. ஒரு கட்டு இருக்கும், அதை நம்ம எடுத்துக்கணும். இது மொத்தத்தில் பார்த்தோம்டா. ஓடுங்கடா. உசான் போட்டு அப்பா வர ஃபஸ்ட்டே பார்த்தான்டா. போன ஆட்டத்தில் கூட 2 வட்டி அவுட் ஆகிருக்கும். உசன் போட்டு அப்பாத்த இந்த வட்டி நம்ம அவுட்டே ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அது நடக்குமா என்னன்னு தெரியல. வாங்க போவோம். இதை உடச்சி பார்ப்போம். இது கொஞ்சம் இது என்ன இதுன்னா அந்த மொத்தத்தில் இதுதான். இங்கே போய் பார்ப்போம். இந்த ரூம் தான். இங்கே ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். எங்கள் கீ கிடச்சிருக்கு. இது என்ன கீனா ஏதோ எலக்ட்ரிக் பாக்ஸ் கீனே ஏதோ ஒன்று இருக்குது. அங்கே இங்கேருந்து ஓடிடும் தக்குன்னு. வாங்க இப்போ இந்த கிழவி வீட்டுக்கு தான் போகிறோம். வாங்க. இந்த கதவுலாம் சாத்திருக்கணும். எந்த நேரத்தில் யார் இங்கே வருவாங்கன்னு தெரியாது. நம்ம எடுத்துகிட்டு வந்த பொருள்னாவே ஸ்க்ரூ டிரைவர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்புறம் ஹேமரு, அப்புறம் கட்ரி. நம்ம இப்போ போய் ஹேமர் எடுத்துப்போம். இருங்க, போனோன்னே கிணத்து கழுவி வந்துடுச்சு. ஸ்க்ரூ டிரைவர் அங்கே இருக்கட்டும். கட்டும் ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துப்போம். இங்கே கை எடுத்தாச்சு. இப்போ நம்மள்கிட்ட தான் இருக்கு. நம்ம இதை போய் அங்கெல்லாம் சரி பண்ணுவோம். வாங்க. கிராணி வேறு அங்கேயே சுற்றி இருக்கு. இப்போ நம்ம கிராணி ஹவுஸுக்கு போகிறனாவே இந்த பிரிட்ஜை திறக்கிறது மட்டும்தான். அது எந்த பொருளுமே அங்கே இருக்காது. எல்லாமே மொத்தத்தில் விட்டான். சரி வாங்க, இங்கே பிரிச்சுட்டே போன பார்த்துல கட்டி வச்சுருக்கோம். வாங்க, கற்றை வச்சு அறுத்துட்டோம். கீழே உள்ளதையும் அறுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்க்ரூ டிரைவர் வச்சு போத்தலாம். ஏதாச்சும் நோட்டு. இப்போ நம்ம திருட்டு வேலை பண்ணுறோம். திருட்டு பிடிச்சி திறக்க ஸ்க்ரூ டிரைவர் தான் உதவுது. எப்படியாச்சும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கு. என்னடா டக்குன்னு குச்சிலாம் உடையுது.
தமிழத்துல எப்பயாச்சும் முடிச்சிடணும். முடிச்சிடுறா நல்லா அழுத்துன்னு இருக்கல, முடிக்கவில்லை. நீங்கள் எனக்கு தெரிஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு நினைக்கிறேன், அதனால தான் முடிக்கவில்லை. அதை கூடவே லைக்கும் தான் பண்ணல, அதுவும் பண்ணிட்டு பாருங்கள். இல்லைன்னா இந்த பேட்டரி கிராணியும் அப்புறம் இந்த மொத்த கல்யாணா அவனும் உங்கள் வீட்டில் வந்துடுவான், அப்புறம் உங்களை பிடிச்சிட்டு போயிடுவான். இதுதான் உங்களுக்கு தேவையா? அதுக்கு நீங்கள் பேசாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், கூடவே லைக்கும் போட்டால் நல்லா இருக்கும். ஏன்னா நிஜமாக தான் சொல்கிறேன். என்னடா இன்னும் திறக்கமில்லை, ஒரு 5 நிமிஷம் இருக்கும் வந்து, இன்னும் திறக்கமில்லை. ஓய் திறடா, திறக்க முடியலங்க. இது வேற வாங்க, திறக்க முடியல. எவ்வளோ நேரம் தான் இங்கே இருக்கிறது. நீ இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணலன்னு நினைக்கிறேன், அதான் இன்னும் திறக்க முடியாங்க. இந்த கேம்ல எனக்கு இது பிடிக்கலைங்க. இப்போ வேற ஏதாச்சும் வச்சுக்கலாம், இதை வச்சு வெளியே கிடக்குறோம். எத்தனை குச்சிரா வடையிறது. தோறடா, இதுக்கு நான் கிராணிட்ட கேட்டு அடி வாங்கியாச்சும் எடுத்துப்பேன்டா. எனக்கு தவிர்த்து பேட்டு கிராணின்னு இது இந்த கேம் பேரு, அது வந்து கிராணின்னு இருக்கு. இப்போ ரெண்டுமே ஒரே கேமா? இல்லை அக்கா தங்கச்சா? அதுவும் தெரியல. எவ்வளோ நேரம் திறந்தாச்சு, அது கொஞ்சம் நேரம் ஆகி திறந்துட்டேன். அதை எவ்வளோ நேரம் கத்துறது? இந்த இதை எடுத்து அது மேலே போடணும். போட்டாச்சுரா கரெக்டாக, இதுலேயே கரெக்டாக பண்ணிட்டோம். அப்புறம் நியூஸில் வரும் OFG முதல் அட்டம்ப்ட்லே கலக்கிட்டார் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு நியூஸில் வரும், பாருங்க போய். வாய்டா, இங்கெல்லாம் கேப் இருக்கு. இது என்ன பசில்றா? ஓ இது இந்த பசிலுங்க, அப்படியே இழுத்துட்டே போய் இங்கே உள்ள வழி அங்கே போகணும்ல, அந்த மாதிரி உள்ள பசில். இழுக்க கஷ்டமாக இருக்குது, என்னன்னு தெரில. உங்களுக்கு இந்த கேம் ஆடி பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்கு என்னமோ ஆட் 1ஓட ஆட் 2 கஷ்டம், சரியான கஷ்டம் மாதிரி இருக்கு. ஆனால் இந்த பசில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஜம்ப்பு இது என்னன்னா, இந்த ஒரு பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. என் மேலே அப்படியே பாஞ்சி அப்படியே, என்னடா கத்தரை பேச வச்சு வர, இது மேலே இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன், இது மேலே ஏறிட்டு அடுத்தது இந்த மாதிரி இவ்வளோ கட்டி வச்சுருக்காங்க, அது மேலே ஏறிக்கணும். அந்த 5 ஒன்று இருக்கும், இப்படி ஏறிட்டு குளிஞ்சிட்டால அந்த கத்தியை திரும்பி எடுத்துக்கணும். எனக்கு திரும்பி தேவைப்படும். தேர்க்கு பாருங்க, இங்கேயும் அதே மாதிரி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதுக்கும் ஒரு 20 வியூவை தாண்டிச்சுன்னா ஆட்3 கூதிய சீக்கிரமாகவே வந்துடும். அது ஆனால் 20 வியூக்குள்ளே, ஆனால் கன்ஃபார்ம் வந்துடும் ஆட்3. ஆனால் 20க்குள்ளே அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா லேட் ஆகிடும். அதனால் டக்குன்னு பாருங்கள், 20 வியூ வந்துச்சுன்னா ஆட்3 வரும். ஆட்3 இதோட கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏறியாச்சு ஒரு வழியா. கீழே உள்ள கை காத்திருச்சு, எடுத்துக்கோங்க. இங்கே ஏருக்கு போனோன்னா நம்ம ஒரு கீ கிடைக்கும். அந்த கீயை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த கீயை எடுத்து இங்கேருந்து தப்பிச்சாவே நம்ம வெளியே போய்டும், பிரிட்ஜை விட்டு. இப்போ நம்ம அந்த கலையோட பிரிட்ஜில் தான் இருக்கும், உள்ளே மாட்டிக்கிட்டு. இங்கே தான் அந்த கீ இருக்கு. இந்த கீ எடுத்துட்டு இப்போ நான் கொஞ்சம் இதெல்லாம் பண்ணுறேன்.
சுற்றி விட்டுட்டு பார்த்தா அந்த பிரிட்ஜை விட்டு வெளியே போயிருப்போம். நான் கூட பயந்துட்டேன். ஃபஸ்ட்டு அந்த கட்டுலாம் இருந்துச்சா என்னங்க, ஐயோ ஐயோ டக்குனு அந்த கலவை வீட்டுக்கு நான் வந்துட்டேன் தோட்டத்துக்கு. என்ன துரத்திட்டு தான் இருக்கேன் இப்போ, அதனால தான் ஓடுறேன். வாங்க அந்த பிரிட்ஜிலேருந்து எனக்கு ஒரு யோசனை தெரிஞ்சிச்சு. இனிமேக்கே எனக்கு இந்த கலவை வீட்டுக்கு தான் பொருத்தம். அந்த பிரிட்ஜிலேருந்து அந்த ஜூஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தால் கேம் முடிஞ்சிச்சு பார்த்தேன். அதே மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு பயங்கரமான ஷாக் வந்துச்சு. வாங்க அது காத்துறேன். அதுக்கேற்ற அதான் எல்லா பொருளுமே நம்ம கையில் தான் இப்போ இருக்கு. ஜூஸு வேணும்னு சொன்னால அந்த பையன் அவன் டூவையும் முடிச்சாச்சு. இவ்வளோ சீக்கிரமாக இப்போ பெரிய பெரிய யூடியூபர்லாம் பார்த்தா ஒரு 20 நிமிஷமாச்சும் போடுவாங்க. ஆனால் வெறும் 11 இப்படி தான் 12 தான் இருக்கும். இப்போ என்ன சொல்கிறேன்னா, இவன்லாம் ஜூஸ் வச்சுருக்கானா, பிரிட்ஜை சாட்டாமல் போகிறான். எனக்கு ஒரு டவுட், இவன் கரண்ட் பில்லையா எப்படி கட்டுவான்?